டே 2ல் ரவுண்ட் 1 மேட்ச்சு. முதல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு வெர்சஸ் திருச்சி. டாஸை வின் பண்ணி திருவையாறு ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர். டீம் திருச்சியோட ஓப்பனிங் பேர் வராங்க, அருண் மற்றும் ஜிஜி வராங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜிஜி, நான் செகேஷனில் ஸ்கை அருண் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவா வந்திருக்காங்க. ஆச்சோட முதல் பந்து நல்ல லைன் லென்த் வச்சாருங்க. பாடி அட்டாக் விழுந்திருக்கு, அதை விட பெட்டராக வச்சாருங்க. செகண்ட் ஒன் தேவாட்டந்து ஃபுல் டாஸ் பால் ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காங்க. ஸ்கொயர் லெக் திசையில் அங்கே ஒரு ஃபீல்டர் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த பந்து ஆஃப் த மார்க்கு. ஸ்கை அருண் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபேவரட்டான ஷாட்டுக்கு போனாங்க. டவுன் த லெக் வந்த பந்து இதுக்குள்ளே இருந்தால் ஓடி எடுக்க சொல்லுவாங்க. இப்போ தாண்டி போயிருக்கு G2 அங்கே. ஃபோர்த் ஒன் தேவாட்டு அருண் நல்ல பந்து. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் நல்லா பந்துங்க. பேக் டு பேக் 2 யார்க்கர். போன தடவை ஒய்டி யாருக்குலாம் இந்த தடவை காலையே சொருவிட்டார். ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் அருண் ஸ்ட்ரைக்கில் நல்லா பந்துங்க. 3மே சரியான பந்துங்க. 2 யார்க்கர் ஒரு பவுன்சர் ஒன்று போட்டிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 வித்தவுட் இன் விக்கெட் லாஸ். இவங்க ஆடிருக்காங்கன்னு பார்த்தா பவுண்டரியே கொடுக்காம போடப்பட்ட முதல் ஓவருங்க. தேவா கையிலேருந்து நல்ல ஓவரை போட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஓவர் மனோஜ் போட வந்திருக்காங்க. ஜிஜி ஸ்ட்ரைக்கில் 3 ஸ்டெப்பில் முதல் பந்து மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஓவர் பிச் 1 தெளிவாக பட்டு ஆறுங்க. அங்கே பிக் பண்ணார். வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு. டீப்ல இந்த கண்ட்ரி ரீஜன் ஃபீல்டரால். செகண்ட் ஓவரில் மனோஜ் ஜிஜி ஃபுல் டாஸ் பால் துரத்தி அடித்தார். அங்கே போனால் 1 கிடைக்கும். மனோஜ் ஜிஜி மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ். இதுவும் குத்தி திரும்பிச்சுன்னா குத்தி எம்பி போயிருக்குங்க. பவுண்டரியே கிடச்சிருக்கு. இந்த ஓவரில் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. லைனில் இந்த பிடிச்சி போட்டே தீரணும். பிச்சில் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் தேவை வைக்கலாம். இந்த பிச்சில் எல்லாமே ஃபுல் டாஸாக விழுவுது. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் போக பார்த்துருக்காங்க. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண கேட்ச் டேக்கன். 6-4 அப்புறமா விக்கெட்டு. இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனா ஸ்கிப்பர் சாம் வராங்க. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் சாம் அவர் பிடிக்கிற முதல் பந்து மனோஜ் பட்டந்து சூப்பர் டெலிவரிங்க. தூக்கி போட்டார். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக லோ ஃபுல் டாஸாக மாட்டியிருக்கும். குறுக்க போயிருக்கலாம். லாஸ்ட் ஒன் அதுவும் தூக்கி தான் போட்டிருக்காரு. லெக் கட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. தெளிவாக 2 பந்து போட்டிருக்காரு. 2 பந்துமே டாட்டா இருக்குது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 வரைக்கும். ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி. பிரவீன் இந்த ஓவர் போடுறாங்க. முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. அருண் ஸ்ட்ரைக்கில் பால் குத்துனதுக்கப்புறம் எம்பவே இல்லைங்க. அவுட் சைட் ஆஃபில் நல்லாவே விலக்கி போட்டார். ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இந்த பிச்சில் போடக்கூடிய லைன் லென்த்து தேவைப்பட்ட லைன் லென்த்து போட்டிருக்காங்க. முதல் பந்து செகண்ட் ஓவரில் அருண் ஸ்ட்ரைக்கில் பால் கண்டரில் போக பார்த்துருக்காங்க. கேட்சுக்கான ஒரு முயற்சி இருந்தாலும் கேரி ஆகலை. சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த வந்து தேர்ட் பால் ஓவரில் பிரவீன் டு சாம் திருக்க விட்டாருங்க. அவுட் சைடு ஆஃப் நகர்ந்து போய் நின்னார். சரியான வேகத்தில் வந்த பந்து லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு. 2 டவுன் பேட்ஸ்மேன் பிரஜித் வராங்க. ஃபோர்த் ஓவரில் பிரஜித் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஒரு பிச் 1. ஐயோ கைக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். கேட்ச் ட்ராப்னு நினைக்கிறேன். ஒரு பிக் ஹிட்டருக்கு கேட்ச் ட்ராப் நடந்திருக்கு. லாஸ்ட் ரிமைனிங் பிரவீன் டு அருண் ஃபுல் டாஸ் பால் கையோட தட்டியிருக்காங்க. லாங்கால் ஆரம்பி இந்த ஃபீல்டர் சிங்கிள். கடைசி பந்து சார்ஜ் எடுக்கிறாரான்னு பார்த்தா சூப்பர் டெலிவரிங்க. 4th ஸ்டம்பில் ஒரு யார்கர் மாதிரி ஒழிஞ்சுங்க. அங்கேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா கீப்பிங் அஸ்வின் அவர்கிட்ட. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும். 2 விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி. இந்த ஒரு தேவா போடுறாங்க. அவருக்கு 2வது ஓவர். பேக் டு பேக் 2 வைடு. அதில் செகண்ட் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. புல்லுக்கு போனாங்க. தேர்ட் ஓவரில் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் தெளிவாக அடிக்கப்பட்ட ஆறுங்க. மரத்தை தாண்டி எங்கேயோ போய் சொருவிருச்சு. அங்கே ஒரு மேட்டையும் தாண்டி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே அவரோட ஆர்க்குக்கு வந்து அவுட் ஆஃப் த பார்க்கும் தூக்கி சாத்திட்டார். இதுவும் ஆர்க்கு இருந்த பந்து. இதுவும் மேக்ஸிமம் பேக் டு பேக். இங்கே 2 6 2மே ஆர்க்குக்கு வந்துச்சு. ஆர்க்குக்கு வந்த உடனே வெளில போயிருக்கு. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் நல்ல பந்துங்க. பிச்சை கொஞ்சம் பிஃபோராக இழுத்தார். சிங்கிள் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட் இந்த பந்து. கடைசி பந்து இந்த ஓவரில் சரியாக பண்ணலன்னு சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா பேஸ் போலாடியுமே மீடியம் பேஸில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு யாருக்கான முயற்சி. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேன் ஓடிட்டாங்க. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37 இது வரைக்கும். 2 விக்கெட் விட்டுருக்காங்க.
போன ஓவர் போட்ட தேவா முதல் ஓவர் போட்டிருந்தவங்க 3 ரன் தான் விட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஓவர் லாஸ்ட் ஓவர் 12 ரன்னுங்க, 2 6 பதிவு பண்ணியிருந்தாங்க. மீதம் ரன்னு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இந்த இன்னிங்ஸில் கடைசி ஓவர் போடுறதுக்கு அரவிந்த் வந்திருக்காங்க. அவர் போட்ட முதல் பால் வைடு, முதல் பால் 3 சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்டிக் வந்து போடுறாங்க. அடிச்சிருக்காரு, கேட்ச் டேக்கன். எக்ஸ்ட்ரா பவர் போட முடியலன்னு சொல்லுவேன். பிச்சை யூஸ் பண்ணப்பட்ட வந்து விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கிற நியூ பேட்ஸ்மேன் சசி வராங்க. ஓவரோட முதல் பால் வைடு போட்டிருந்தாலும் ரீபால் போட்டு ஒரு விக்கெட் அழியிருக்காங்க. முக்கியமான விக்கெட்டு, பிகிட்டரோட விக்கெட், பிரஜித்தோட விக்கெட் அழிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சசி. செகண்ட் பால் ஓவரில் அரவிந்த் இருந்து அவர் பிடிக்கிற முதல் பந்து நல்லா பந்துங்க, ஆங்கிளோட விட்டார். ஆன் டப்பில் அடிக்கும்போது ஏன்னா பிச்சை யூஸ் பண்ணி போடுறாங்க. பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுதா இல்லை லோ ஆகுதான்னு தெரியல. ஸோ டக்குன்னு பேட்ஸ்மேன் ஆன் டப்பில் எடுத்து அடிக்கிறது கஷ்டம் இந்த கிரவுண்டில். தேர்ட் ஒன் ஓவரில் அரவிந்த் வந்து சசிக்கு ஃபுல் டாஸ் பால் அவுட் சைடில் ஆஃபில் வந்து ஆஃப் சைட்லேயே ப்ளே பண்ணார். அங்கே ஆளே கிடையாது, பாயிண்டில் வைக்கல, கவர்ஸில் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. பவுண்ட்ரி விடாமல் நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. 3 ரன் இந்த வந்து. போன பால் வெயிட் சைட் நோ பால் கொடுத்தாங்க, ப்ளஸ் 3 ரன் ஓடிந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால், இந்த பால் ஃபுல் டாஸ் போடக்கூடாது, ஒன்று போட்டாருங்க. ஃப்ரீ ஹிட்டுங்க, அடிச்சுக்கோங்கன்னு வந்த பந்து அடிச்சு விட்ருக்காரு. அங்கே 6. லாஸ்ட் ஒரு மீனிங் முதல் இன்னிங்ஸில் ஃபுல் டாஸ் பால் கீப்பரால் பிடிக்க முடியல. இதுவும் வெயிட் சைடு நோ பால் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1G பின்னாடி போயிருக்க காரணத்தினால பையில் இந்த பால் ஃப்ரீ ஹிட்டு. பிச்சை யூஸ் பண்ணோன்னு பாருங்கள், வந்து எம்பவே இல்லை. பேட்ஸ்மேன் கம்ப்ளீட்டாக டிசீவ் ஆகிட்டார். லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த இன்னிங்ஸில் ஆர்க்கில் இருந்த பந்து அவுட் பார்க்குன்னு ஒரு மிகப்பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காருங்க. விட்டா தென்னை மரத்துக்கே போயிடும் போலக்கு. இந்த கிரவுண்ட் வந்து பக்கத்தில் இருக்க வேலிக்கு அங்கிட்டு தாண்டி எங்கேயோ அடிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் போன ரன்னை மறந்துட்டு கடைசி ஒரு பால் பாக்கி இருக்குது. முக்கியமான வந்து இந்த ஒரு பால் நல்லா போட்டே தரணும். லோ ஃபுல் டாஸ் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே தூக்கி விட்டாருங்க. இதுவும் 6 இருக்க வாய்ப்பு. ஷார்ட் பவுண்ட்ரி தெளிவாக ஹிட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2 6ங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவாக மாறி இருக்குது. குத்தி போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சிருப்பாங்க பவுலர்ஸ். ஸோ லோ ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணாங்க. ஒரு நல்ல கேமியோ ஒன்று ஆட்டு போயிருக்காரு. முதல் இன்னிங்ஸ் முடியல திருச்சி அடிச்ச ஸ்கோர் 62, 30 வந்து 63. இப்போ டார்கெட்டு திருவையா இருக்குது. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போது. ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் அஸ்வின், அரவிந்த் நான் செகஷனில். முதல் பால் வைடி, முதல் பால் பிரஜித். முதல் பால் டாட்டுக்கு அப்புறமா செகண்ட் ஒன் நல்ல பவுன்ஸு, கீப்பரை தாண்டி போயிருக்கு. பையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த். தேர்ட் ஒன் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. முதல் பால் வைடுக்கு அப்புறமா லைன் லென்த்தை கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி மாற்றிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லுவேன். பிட் ஆஃப் ஃபுல்லர்லேருந்து வந்தார், அப்புறம் லென்த்தில் வச்சார். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, மாற்றி போட்டுட்ருக்காங்க. 4th ஒன் ஸ்டம்ப் சூப்பர் ஷாட்டுங்க, தலையை தாண்டி போகிற 6ங்க. இது மாதிரி நிறைய 6 தேவை. ஒரு பிக்கஸ்ட் சேஸ் பண்ண போகும்போது அவங்களோட ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க. அஸ்வின் மற்றும் அரவிந்த் 2 பேருமே ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ், ப்ளஸ் எங்கெங்கே ரன் தேவையோ தட்டி எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை உடச்சா மட்டும்தான் காட்டூர் இந்த மேட்சுக்குள்ளே வர முடியும்னு சொல்லுவேன். பந்து பிரஜித் இருந்து நல்லா வந்து கம்பேக்கிங் பால் போட்டிருக்காங்க. இதையும் ஒரு சிங்கிளாக மாற்ற முயற்சி, மாற்றிட்டாங்க. கடைசி பந்து இந்த ஓவரில் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் நல்லா பந்து போட்டிருக்காருங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. விக்கெட் விடாமல் ஸ்டார்ட் எடுத்திருக்காங்க திருவையாறு. செகண்ட் ஓவர் ஸ்கை அருண் போட வந்திருக்காங்க. இந்த பேட்டில் முக்கியமான பேட்டிலாக இருக்கும். முதல் பந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. ஃபீல்டு பிடிச்சிட்டாருங்க. சந்தானம் ஆல்மோஸ்ட் விட்டுட்டாருன்னு நினச்சேன், கடைசியில் கை வச்சு பிடிச்சிட்டாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு 1 டவுன் பேட்ஸ்மேனாக சிவா வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் சிவா அவர் பிடிக்கிற முதல் பந்து தெளிவாக போடப்பட்ட பந்துங்க. ஸ்லிங் ஆக்ஷனில் ஒரு யார்க்கர் ஒன்று சொருவிட்டார். தேர்ட் ஒன் ஓவரில் அருண் டு சிவா லோ ஃபுல் டாஸ் கைக்கு கேரி ஆகலை. அவரையும் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஹைட்டான ஃபீல்டருங்க. நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க, ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டாரு. பவுண்டரி விடாமல் தத்துருக்காரு. 3 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு இந்த பந்தில். அருண் வந்து அஸ்வினுக்கு அடுத்த பந்து கொஞ்சம் ஸ்லாட்டில் இருந்துச்சு. ஸ்லிங் ஆக்ஷனில் போடும்போது டஃப்பாக இருக்குங்க. அங்கே மிஸ்ஃபீல்டு, நல்ல வேலை அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 பேரும் மிஸ்ஃபீல்டு பண்ணி இங்கே 2 எடுக்க விட்டுருக்காங்க. 5th ஒன் ஓவரில் நல்லா பந்து செம ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. 1G பின்னாடி கீப்பரையும் பீட் பண்ணி போயிருக்கு பந்து. கடைசி பந்து இந்த ஓவரில் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் பால் ஸ்கொயர் லெக். தடுக்க முடியுமா? ஐ திங்க்
2G கொடுப்பாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருவையாறு. நெக்ஸ்ட் ஓவர் பிரஜித் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். மீதமுள்ள 18ல் 48 தேவை. ஓவரோட முதல் பந்து சிவா ஸ்ட்ரைக்கில் 4 பந்துங்க. ஸ்ட்ரைட் யார்கர் கிட்ட சோறி விட்டாருங்க. பட் அவுட் சைடு ஆஃபுக்கு வந்திருக்காங்க. பாடி எனக்கு வரலை. செகண்ட் ஓவரில் லோ ஃபோல்டா குட் ஷாட்டாக தெரியுதுங்க. கிளியர் பண்ண வாய்ப்பு. எஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஜஸ்ட் அந்த லோ ஃபுல் டாஸாக மாடிச்சு. யார்கருக்கான முயற்சி லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆகவும் தெளிவாக மிடில் பண்ணி தூக்கி விட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் அப்படி யார்கர்லேருந்து வந்த பந்து தடுக்க முடியுமா பார்ப்போம். கேப் அதிகங்க. அங்கே 4 நல்ல ஃபீல்டர், ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீல்டர் அருணையும் பீட் பண்ணி போயிருக்கலாம். செம்ம ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பந்து. பிரச்சித்திலேருந்து சிவாக்கு 4 யார்கர் கோட் யார்கர் ஆர்க்கில் விடாமல் போட்டாங்க. தெளிவாக கிரீஸ் டு கிரீஸ் போடப்பட்ட பந்து இங்கே டாட்டா இருக்கு. கம்பேக்கிங் பால் போட்டிருக்காரு. பந்து அவுட் சைட் ஆஃபில் கொஞ்சம் ஏறி நிற்கிறாரு. நல்லா போட்டிருக்காருங்க. லவ்லி பால் போட்டுட்ருக்காருங்க. பேக் டு பேக் இங்கே 2 யார்கர் சேம் லென்த்தில் போட்டாருங்க. சேம் இடத்துல பர்ஃபெக்டாக போட்டார். டாட்டா இருக்கு. ஸ்லோ ஃபுல் டாஸ் தெளிவாக பட்டுச்சான்னு பார்த்தா எஸ் வெல் ஹிட்டுங்க. வாட்டர் ஷாட்டுங்க. 2 ஃபுல் டாஸ். ஒன்று டவுன் த கிரவுண்டில், இன்னொன்று வந்து மிட் விக்கெட் ரீஜனில் தெளிவாக கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க இந்த ஓவரை சிவா. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருவையாறு. அடுத்த ஒரு சசி போட வந்திருக்காங்க. புது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து இந்த ஓவரில். முதல் பந்து நல்ல லைன்லேருந்து வச்சாருங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போடலாட்டியுமே கரெக்டான லைன்லேருந்து வச்சார். ஆன் சைடுக்கு போயிருக்காங்க. பெருசாக பவர் போட முடியல பேட்ஸ்மேனால. சிங்கிள் இந்த வந்து செகண்ட் பால் ஓவரில் சசி கிட்டேருந்து இந்த மேன் இன் ஃபார்ம் சிவா ஸ்ட்ரைக்கில் சொல்லும் போதே ஒரு லான்ச் ஒன்று கொடுத்தாருங்க. தலையை தாண்டி போகிற ஆறுங்க. வேலியை தாண்டியும் போயிருக்குங்க. தேர்ட் பால் ஓவரில் சசி கிட்டேருந்து அடுத்த பந்து இந்த பந்து கம்பேக்கிங் பால் போட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. அடுத்த பந்து சசிகிட்டேருந்து சிவாக்கு லோ ஃபுல் டாஸ் போடக்கூடாத ஒன்று போட்டாங்கன்னு பார்த்தா ஐயோ கையில் போட்டு போயிருக்கு. இதுவும் 6 மாறி இருக்கு. ஒன் ஹேண்டில் ஜம்ப் பண்ணி பிடிக்க பார்த்தாங்க சாம். கடைசி 2 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். இது வரைக்கும் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் மட்டுமே. இந்த 2 பால் டாட் போட்டான் ப்ரெஷர் இல்லாமல் ஆடுவாங்க ஃபீல்டிங் டீம்னு சொல்லும்போது ஐயோ இப்போ எக்ஸ்ட்ரா ரனுக்கான வாய்ப்பா. சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். கடைசி பந்து இந்த ஓவரில் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்கு வந்திருக்காருங்க. டவுன் த ட்ராக் போனாங்க. பெரிய கேப்புங்க. தெளிவாக ஃபீல்டிங் பார்க்கணும். நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. ஒரு பேர் எனக்கு தெரியல. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. எஸ் ரன் அவுட். முக்கியமான விக்கெட் சிவா அவர்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. சரியான ஆட்டம் ஆடி இருந்தார். வேற லெவல் பேட்டிங் ஆடி இருந்தார். தூக்கி ஏகப்பட்ட 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேனோட விக்கெட் ரன் மூலியமாக பதிவே இருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. 2 விக்கெட் விட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் சங்கர் போட வந்திருக்காங்க. 6க்கு 17 தேவை. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் மனோஜ். முக்கியமான ஆறில் முதல் பந்து சங்கர் வந்து மனோஜுக்கு ஃபுல் டாஸ் பால் இங்கே விழுந்துருச்சு. பந்து பெருசாக கனெக்ட் பண்ண முடியல. வெயிட் சைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பந்து வெயிட் சைட் நோ பால் ப்ளஸ் 2G கிடச்சிச்சு முதல் பந்து ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் மனோஜ் ஸ்ட்ரைக்கில் சூப்பர் ஷாட்டாக தெரியுதுங்க. எஸ் மாட்டிக்கிச்சுங்க. ஆர்கில் மாட்டிக்கிச்சு. பேக் ஃபுட்டில் ரெடியாக நின்ன பேட்ஸ்மேனுக்கு நியூ பேட்ஸ்மேன் முதல் பால் வெயிட் சைட் நோ பால் போடவும் அங்கேயோ டச் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. சேஞ்சின் பவுலிங் நடந்திருக்கு. ஜிஜி மீதமுள்ள பந்த போட வந்திருக்காங்க. 5க்கு 8 தேவை. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்லோவர் ஒன் லோ ஃபுல் டாஸாக மாட்டிச்சு. ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் பவுண்ட்ரிங்க. ஃப்ளாட் பேட்டிங்க்கு போனாங்க. டவுன் த கிரவுண்டில் சிறப்பாடி இருக்காரு. இன்னும் 4 ரன் தான் தேவை. நல்லாவே ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பந்து ஒரு ஆஃப் ஸ்பின் வேரியேஷன் மாதிரி போட்டாங்க. டாட் சொல்லியிருக்காங்க. அடுத்த பந்து இன்னும் 4 ரன் தேவை. பிச்சில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லாவே தில்லுக்கு தூக்கி போட்டாருங்க. டாட் ஆகிருக்கு இந்த பந்து. முக்கியமான லாஸ்ட் 2 பந்து 2க்கு 4 தேவை. நல்லாவே தூக்கி போட்டிருக்காருங்க. கையிலே போதா ஐயோ கொஞ்சம் மிஸ்ஜட்மெண்ட் நடந்திருக்கு. அவங்களுக்கு தேவைப்பட்ட ரன் 4 ரன் கிடச்சிருச்சுங்க. கையில் இருந்த மேட்சை விட்டுருக்காங்க திருச்சி. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் திருவையாறு வெர்சஸ் திருச்சி. திருவையாறு இந்த மேட்சை லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 2 பால் இருக்கும்போது போய் ஜெயிச்சிருக்காங்க.